பையாவை பார்த்தியா இன்னைக்கு பொதுக்குழு நடத்திட்டு இருக்காரு தருமபுரியில். திரும்ப 85 வயசாச்சு. எல்லாரும் ஊரே போய் அவருக்கு அட்வைஸ் வர பண்ணிட்டாங்க. இல்லை இதுக்கு பையன் தலையெடுத்துட்டாரு விட்டுருவாங்க போயா. இன்னொரு விஷயம் யோசிச்சுப்பாரு. இன்னைக்கு அந்த மகனை வெல்ல வேண்டும் என்ற அந்த மோட்டிவ் தான் ஐயாவை இயக்குது. உடம்பு தளர்ந்துடும், மனசும் தளர்ந்துடும். இந்த கவர்மெண்ட் சர்வெண்ட்லாம் பெரும்பாலும் ரிட்டையர் ஆகி 2 வருஷத்தில் ஹார்ட் அட்டாக்ல நிறைய பேர் செத்து போவாங்க. என்ன காரணம்னா அது வரைக்கும் இந்த ஆஃபீஸே நம்ம தலையில் தான் ஓடுதுன்னு இப்போ எல்லாரும் நினச்சிப்பாங்க. ஒரு நாள் லீவ் போட்டு அவள் தான்ப்பா அப்படின்ட்டு நான் பார்த்துருக்கேன். ரிட்டையர் ஆன பிறகு பார்த்தா பொண்டாட்டி காப்பி கூட கொடுக்காது. வைங்க என்ன ஆஃபீஸ்க்காக போகிறீங்க, பையன் போட்டு முதல்ல பையன் வேலைக்கு போகிறான். இயல்பு. ஆஃபீஸ் போகிற மாதிரி இவ்வளோ வேகமாக காப்பி கேட்குறீங்க, இருங்க பையன் அனுப்பிச்சிட்டு வரேன். வேலை இல்லை. உங்களை சுற்றி ஒரு உலகம் சுழண்டுக்கிட்டு இருந்துச்சு. காலையில் நாளைக்கு ரிவ்யூ மீட்டிங் இருக்குது, நாளைக்கு செக்ரட்டரி இந்த டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க, ஐஜி பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் கேட்டிருக்காரு, இந்த டீட்டெயில் எடுத்து கொடுக்கணும். இதெல்லாம் மண்டையில் ஓடிட்டு இருக்கோம். ஃபஸ்ட்டு இந்த ஒரு வாரத்துக்கு இந்த ஷாக்கே தாங்க முடியாது. நம்ம இல்லாமல் அந்த ஆஃபீஸ் இயங்குமா, யார் இல்லைனாலும் இயங்குன்றதை புரிஞ்சுக்கிறதுக்கே ஒரு வாரம் ஆகும். அப்படியே தளர்ந்து சோர்வாகி ஈஸி சேரில் படுத்து ஆக்டிவிட்டி இல்லாமல் இந்த அவர் கூட காலையில் வாக்கிங் வரவங்கிட்டு மொக்க போட்டுக்கிட்டு வாக்கிங்கை நிறுத்தி ஸ்ட்ரெஸ் அதிகமாகி செத்துருவாங்க. பொலிட்டீஷியன் ஓடிக்கிட்டே இருப்பான். அரசியல்வாதிகள் எல்லாம் 80 கடந்து வாழ்வதற்கு இது ஒரு முக்கியமான காரணம். ரிட்டையர்மெண்ட்டே கிடையாது அவனுக்கு. நான் செத்தான் ரிட்டையர்மெண்ட். நேற்று பேசினார் துரைமுருகன் பார்த்தியா, செல்வ பிறந்தை பேசுனது தப்பு. நேற்று பேட்டி கொடுத்தாரு பார்த்தியா, எவ்வளோ தெளிவாக பேசுகிற பார்த்தியா. 86ன்னு நினைக்கிறேன் அவருக்கு. எப்படி பேசுனா பார்த்தியா. என்ன சார் சொன்னார்? எல்லா டேமையும் திறக்கிறது இல்லைங்க. தமிழ்நாட்டில் வழக்கம் வந்து மேட்டூர் டேம் தான் பெரிய டேமு. அந்த டேமை வந்து முதலமைச்சரை வச்சு திறந்து போச்சு. சின்ன சின்ன டேமெல்லாம் திறந்துட்டு இருக்க மாட்டாங்க. அவர் இப்படி பேசிக்கூடாது அப்படின்னாரு.